ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. நான் இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அரிசி நல்லா ஊறட்டும். இப்போது அரிசி வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நாம் அரிசி அளந்த அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் அந்த சட்டியை வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவு கொதித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அரிசி ரொம்ப முழுமையாக வெந்துடாமல் ஒரு 90% மட்டும் வேகிற மாதிரி அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு திறந்தே வச்சிடலாம். இந்த அரிசி வேகிற டைம்ங்கிறது நாம் எடுத்துருக்கிற அரிசியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. அரிசி பாதி அளவு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி கரெக்டான பக்குவத்தில் வெந்துருச்சு. விரல் வச்சு எடுத்து பார்த்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா தெரியும். இந்த மாதிரி 2ஆக உடையணும். ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 90% மட்டும்தான் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வெளியில் வராத அளவுக்கு ஒரு வடிகட்டி வச்சு சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் சாதத்தை நல்லா பரப்பி விட்டுடலாம். சாதம் நல்லா கரெக்டான பக்குவத்தில் உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் இதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நான் இப்போது ஒரு 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணோன்னா முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை நல்லா வேகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவு முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 6 பீன்ஸ் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா பீன்ஸ் சீக்கிரமே வெந்துடும். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோஸ், அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நாம் விருப்பப்பட்டால் இது கூட குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. குடமிளகாய் சேர்க்காமல் செஞ்சாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு காய்க்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், முட்டை ஃப்ரை பண்ணும்போதுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இதை நல்லா வதக்கினாலே போதும். இந்த காய்கறிகளை ரொம்ப முழுமையாக வேக வச்சிடக்கூடாது. ஒரு 60% மட்டுமே வெந்தால் போதும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா காய் கொஞ்சம் தண்ணி விட்டு கலர் மாறி ரொம்ப வெந்து வந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டுமே வேக வச்சாலே போதும். நான் இப்போ ஒரு 1.5 நிமிஷம் மட்டுமே வேக வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவு இப்போ வெந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்களை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிக டைம் ஆகும். ஒரு காய் எடுத்து எந்த அளவு வெந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
ஒரு 10-15 செகண்ட்ஸ் மட்டுமே இதை கலந்து விட்டாலே போதும். அப்புறமா நாம் பிளேட்டில் பரப்பி வச்சுருக்கிற வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு அகலமான பெரிய கடாயை எடுத்திருந்தோன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் சேர்த்துருக்கிற ரைஸ், அப்புறம் முட்டை, காய்கறிகள் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியலைன்னா நல்லா ஒரு 2 கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகலமான கடாயை எடுத்திருந்தோன்னா இந்த டைமில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு, மிளகுத்தூள் ரெண்டுமே போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோன்னா நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் வாசனை பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.